தன்னோட படைப்பு சக்தியை பயன்படுத்தி உதவிய விஸ்வகர்மாவை நம்ம தமிழ் மக்கள் நினைச்சு பாக்குறதே கிடையாது. விஸ்வகர்மா மக்கள் கிருதயுகத்தில் மனதால் நினைத்தே பொருட்களை உற்பத்தி செஞ்சு வந்திருக்காங்க. திரேதாயுகத்தில் மந்திரங்களை பயன்படுத்தி இருக்காங்க. துவாபர யுகத்தில் கண்களாலேயே பொருட்களை உற்பத்தி செஞ்சு வந்திருக்காங்க. இந்த கலியுகத்தில் தான் விஸ்வகர்மா இன மக்கள் கைகளை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. வாயு புராணத்தின் படி விஸ்வகர்மாவின் பஞ்ச முகங்களிலிருந்து மனு, மயன், துவஷ்டா, சிற்பி, விஸ்வக்ஞங்கிற 5 பிரம்ம குலத்தோர் தோன்றியிருக்காங்க. இவங்களதான் பிரம்ம ரிஷிகள்னு சொல்றாங்க. இந்த 5 பேருக்கும் 5 விதமான தொழில்துறைகள் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. விஸ்வகர்மாவின் கிழக்கு முகத்தில் தோன்றியவரே சாணக ரிஷி. இவருடைய தொழில் இரும்பு வேலையை சார்ந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இரும்பை பயன்படுத்தி ஆயுதங்களை உருவாக்கும் பணி. இவரதான் மனு விஸ்வகர்மான்னு சொல்றாங்க. இவர் ரிக்வேதத்தில் துதிக்கப்படுகிறார். விஸ்வகர்மாவின் தெற்கு முகத்திலிருந்து உதித்தவரே சனாதன ரிஷி. இவருக்கு மரம் சார்ந்த உற்பத்தி தொழில் அமைஞ்சிருக்கு. இவர் தான் மயன் விஸ்வகர்மா. யஜுர்வேதத்தால் துதிக்கப்படுகிறார். மூன்றாவதா மேற்கு முகத்தில் தோன்றியவரே அபுவன ரிஷி. செம்பு மற்றும் பித்தளை சார்ந்த தொழில்துறை இவருடையதா அமைஞ்சிருக்கு. இவர் தான் துவஷ்டா விஸ்வகர்மானும் அழைக்கப்படுறாரு. சாம வேதத்தால் துதிக்கப்படுகிறார். நான்காவதா வடக்கு முகத்தின் மூலம் உதித்தவர் பிரத்னஷ ரிஷி. இவருக்கு கல் சார்ந்த வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு. இவரதான் சிற்பி விஸ்வகர்மான்னு சொல்றாங்க. அதர்வன வேதத்தால் துதிக்கப்படுகிறார். ஐந்தாவதா ஈசானம் எனும் ஆகாயம் நோக்கிய முகத்திலிருந்து தோன்றியவரே சுபநஷ ரிஷி. இவருடைய தொழில் பொன், தங்கம் சார்ந்து அமைஞ்சிருக்கு. இவர்தான் விஸ்வக்ஞ விஸ்வகர்மான்னு பிரணவ வேதத்தால் துதிக்கப்படுகிறார். இதில் இரண்டாவதா வரும் சனாதன ரிஷி மயன் விஸ்வகர்மா. இந்த மயன் அசுரர்களின் சிற்பியாகவும் இருந்திருக்காரு. இவரோட பொண்ணுதான் மண்டோதரி. இவங்களதான் நம்ம லங்கை வேந்தன் ராவணன் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த மயனும் விஸ்வகர்மாவும் இணைந்துதான் பறக்கும் ரதங்களையும் புஷ்பக விமானங்களையும் கப்பல்களையும் மின்சார காந்தத்தை வைத்து தொழில்நுட்பங்களை இயக்கும் திறன் பெற்றிருந்தார்கள்னு ரொனால்ட் ரைனட் மற்றும் பேர்குசன் எழுதிய இலங்கை சரித்திர நூல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். பிரம்மதேவன் மனிதர்களை படைத்த பிறகு 14 லோகங்களுக்கும் மனிதர்கள் உயிர் வாழ உணவும் இருப்பிடமும் ஆயுதங்களும் உலோகங்களும் இறை வழிபாட்டிற்கு தெய்வ விக்கிரகங்களையும் அணிந்து கொள்ள ஆபரணங்களையும் ஆயக்கலைகள் 64 படைத்தவர்கள் விஸ்வகர்மா இன மக்களே. இந்த 5 ரிஷிகள் விஸ்வகர்மாவின் புதல்வர்களுக்கு ஒவ்வொரு நிறத்தில் கொடிகளும் வழங்கப்பட்டிருக்கு. மனு, மயன், துவட்டா, சிற்பி, விஸ்வக்ஞக்கு வெள்ளை, கருநீலம், சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறத்தில் கொடிகள் அமைஞ்சிருக்கு. அந்த 5 நிற கொடிகளும் தான் விஸ்வகர்மா இன மக்களின் கொடியா இருந்து வருது. இந்த ஐவர்ண கொடியை பற்றி ஸ்கந்த புராணம் நகர காண்டத்தில் விஸ்வகர்மா அனுப கொடி பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதலில் பிராமணர்களுக்கு முன்னர் விஸ்வ பிரம்ம